க்கும் இனிய காலை வணக்கம். தியானம்னா என்ன? ஆனாபானாசதி அதை எப்படி செய்வது? அதன் பயன்கள் என்ன? ஹார்ட் எலிவேஷன், அதாவது இதயத்தை உயர்ந்த உணர்வுகளால் நிரப்புவது, அதை எப்படி செய்வது? இதயத்திற்கும் மூளைக்கும் உள்ள தொடர்பு, சயின்டிஃபிக்கா அது எப்படி ரெண்டும் சேர்ந்து கொஹெரண்டா ஒர்க் பண்ணுது. அப்புறம் நமது மேல் மனம், அதாவது கான்சியஸ் மைண்ட், சப்கான்சியஸ் மைண்ட், கீழ் மனம், அதெல்லாம் எப்படி செயல்படுறது, அதை வந்து தியானம் மூலமா நம்ம எப்படி மாற்றலாம், இதெல்லாம் நம்ம பார்த்தோம். இப்படி நமக்கு சயின்டிஃபிக், அதாவது அறிவியல் பூர்வமான இந்த தியான பயிற்சியை அளிக்கும் புத்தா சிஇஓ குவாண்டம் ஃபவுண்டேஷன் பற்றி இன்னைக்கு பார்ப்போம். புத்தா சிஇஓ குவாண்டம் ஃபவுண்டேஷன் நிறுவனர் வந்து சந்திரா புலமரசெட்டி. அவரை வந்து பிரம்மஸ்ரீ பத்ரிஜிக்கு அறிமுகம் செய்து வைத்தவர் அவருடைய தம்பி டாக்டர் ஜி.கே. கோபாலகிருஷ்ணன் ஆவார். ஸோ அதில் வந்து இப்போ பத்ரிஜி முதல்ல பார்க்கலாம். ஸோ பத்ரிஜி வந்து அப்போ வந்து கௌதம புத்தர் நம்மளுக்கு அறிமுகம் செய்து வைத்த ஆனாபானாசதி தியானத்தை வந்து மக்கள்கிட்ட பெரும்பாலும் பரப்புறதுக்காக பிஎஸ்எஸ்எம் அது பிரமிட் சொசைட்டிஸ், பிரமிட் ஸ்பிரிச்சுவல் சொசைட்டிஸ் மூவ்மெண்ட் அப்படிங்கிற அமைப்பை வந்து அப்போ நடத்திட்டு இருந்தாரு. ஸோ அதில் வந்து சந்திரா சார் இணைகிறாரு. ஆரம்பத்தில் வந்து சந்திரா சாருக்கு அதில் அதிகமாக ஆர்வம் இல்லை. ஆனால் பத்ரிஜி கூட பழக பழக அவருக்கு மெடிடேஷன் மேல ஈடுபாடு கொஞ்சம் கொஞ்சமா வருது. பத்ரிஜியை தினம் பார்க்குறாரு. அவர் பத்ரிஜி காலையில 5 மணிக்கு எழுந்திரிச்சு மக்களை சந்திக்கிறாரு. அவங்க கிட்ட அவங்களோட பர்சனல் இஷ்யூஸ் இதெல்லாம் கேட்குறாரு. தியான வகுப்புகள் நடத்துறாரு. புக்ஸ் படிக்கிறாரு. அது போக நிறைய டிராவல் பண்றாரு. அதாவது அந்த தியானத்தை பரப்புறதுக்கு கர்நாடகா, ஆந்திராவில் உள்ள ரொம்ப ரூரல் ஏரியாஸ், ரொம்ப பின், அதாவது கனெக்டிவிட்டி கூட ஜாஸ்தி கிடையாது, எல்லாமே ரோட்ல இதில் தான் போகணும். அந்த மாதிரி இடங்களுக்கெல்லாம் அவர் ஃபுல்லாக ட்ராவல் பண்ணிகிட்டே இருக்கிறாரு, மக்களை சந்திக்கிறாரு. 24 மணி நேரம் தியானம் தியானம் தியானம்னு அப்படியே இது பண்ணுறாரு. ஸோ இதெல்லாம் பார்த்துட்டு சந்திரா சார் ஒரு நாள் அவர்கிட்ட கேட்குறாரு, இந்த மாதிரி 24 மணி நேரமும் உங்களுக்கு உழைக்க எங்கிருந்து அந்த உத்வேகம் வருகிறது, அந்த மாதிரி எப்படி உங்களுக்கு இந்த எனர்ஜி இருக்குது அப்படின்னு கேட்குறாரு. ஸோ அதுக்கு வந்து பத்ரிஜி சொல்றது என்னன்னாக்கா, என்னுடைய வாழ்க்கை நோக்கம், அதாவது பர்பஸ் ஆஃப் லைஃப் மெடிடேஷனை நான் கற்றுக் கொடுக்கறது, மற்றவர்களுக்கு கற்றுக் கொடுக்கறது, மக்களோடு இருப்பது. ஸோ இதுதான் என்னோட பர்பஸ் ஆஃப் லைஃப். ஸோ அதில் நான் எவ்வளோ தூரம் அது முடியுமோ, எத்தனை பேரை நான் மீட் பண்ண முடியுமோ, எவ்வளோ பேரை நான் வந்து இந்த மெடிடேஷன், இந்த தியானத்துக்குள்ள நான் இது பண்ண முடியுமோ, அந்த அளவுக்கு நான் பண்றதுங்கிறது என்னுடைய நோக்கம். அது மாதிரி நாளைங்கிறது எனக்கு இருக்குமான்னு தெரியாது. அதனால இன்றைக்கே நான் எவ்வளவு தூரம் முடிக்கணுமோ, எவ்வளவு தூரம் என்னால் முடியுமோ அதை நான் செய்கிறேன். ஸோ இதை கேட்ட பிறகு சந்திரா சாருக்கு மேலும் நம்மளும் சேவை செய்யணும், இந்த சேவை மனப்பான்மை அந்த மாதிரி அதோட விதை விதை விதைக்கப்பட்டதுன்னு சொல்லலாம். ஸோ அப்போ வந்து சந்திரா சார் ஆக்சுவலாக கார்ப்பரேட்டில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறாரு. ஒரு 25 வருஷங்களாக ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு. சீனியர் பொசிஷனில் இருக்கிறாரு. வேலை விஷயமா பல பல நாடுகளுக்கு பயணம் செய்கிறார். பல பல வெளிநாட்டு அவங்க அந்த பெரிய, அதாவது சீனியர் லீடர்ஸ் ஆஃபீஸில் உள்ளவங்க இவங்களெல்லாம் மீட் பண்ணுறாரு. இந்த மாதிரி அவருடைய ஜாப் அந்த மாதிரி. அப்போ அவர் நினைக்கிறாரு, நம்ம ஏன் இந்த கார்ப்பரேட் லீடர்ஸ்க்கு இந்த மெடிடேஷனை நம்ம கற்றுக் கொடுக்கக்கூடாது. ஏன்னா பொதுவாக ஓகே, கார்ப்பரேட் அந்த அந்த லீடர்ஷிப் இதில் உள்ளவங்க கொஞ்சம் ரொம்பவே பிஸ்னஸ் இது இருக்கிறனால, ப்ரெஷர் இருக்கிறனால கொஞ்சம் ரொம்ப டென்ஷனாகவே இருப்பாங்க. அதனால அவங்கள அமைதிப்படுத்தி அவங்களுக்கு நம்ம சொல்லிக் கொடுக்கறது மூலமா அவங்களுடைய டீம் மெம்பர்ஸ், அவங்களுக்கு கீழே உள்ளவங்க, அவங்க எல்லாரும் இந்த மாதிரி தியானத்துக்குள்ள வருவாங்களே அப்படிங்கிறது அவருக்கு ஒரு எண்ணம் உருவாச்சு. ஸோ இப்படி இருக்கும்போது கோவிட் 2020 இதில் வந்து ஆன்லைன் கிளாஸ், 40 நாள் ஆன்லைன் கிளாஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணுறாரு. அவர்களோட அந்த கார்ப்பரேட் இதில் அவருக்கு தெரிஞ்சவங்க எல்லாம் நிறைய பேர் ஜாயின் பண்ணுறாங்க. அதில் வந்து டாக்டர் கார்த்திகேயன் சார் அவங்களும் ஜாயின் பண்ணுறாரு. அதாவது டாக்டர் கார்த்திகேயன் சார் வந்து முன்னாள் சிபிஐ டைரக்டர். ஸோ அவரும் அதில் ஐக்கியமாகறாரு. அந்த தியானம்
அவருக்கும் பிடிக்குது. அவர் மூலமா அதுக்கப்புறம் டாக்டர் எஸ்வி பாலசுப்ரமணியம் அவர்கள் பண்ணாரி குரூப் அதோட சேர்மன், டாக்டர் ஆர்வி ரமணி, சங்கரா ஐ ஃபவுண்டேஷன் அதோட நிறுவனர். ஸோ இவங்கெல்லாம் இணையறாங்க. ஸோ அப்படியே அதை வந்து அப்படியே எக்ஸ்பேண்ட் ஆகுது, பெருசாகுது அந்த நெட்வொர்க். அந்த தியானத்துல இன்னும் கலந்துக்கிறவங்களோட இது வந்து கூடுது. ஸோ இப்படி இந்த மாதிரி ஒருமித்த எண்ணம் கொண்ட இவர்களுடைய இதுல பிறந்ததுதான் புத்தா சிஇஓ. இது ஒரு மாதிரி இந்த மாதிரி 40 டே ப்ரோக்ராம்ஸ் நடக்குது. காக்னிசென்ட்டுக்கு ஒரு ப்ரோக்ராம் பண்றாங்க, காக்னிசென்ட் ஆர்கனைசேஷனுக்கு. 40 நாள் முடிவில் நம்ம ரத்னவேல் சார் மாதிரி, ராகேஷ் ஜால்மானி மாதிரி போன்றவர்கள் நிறைய பேர் அந்த தியானத்துல ரொம்ப ஈடுபாடு வந்து அதை நம்மளும் பரப்பணுங்கிற இதுல வந்து அவங்களும் புத்தா சிஇஓல வாலண்டியர்ஸா ஜாயின் பண்றாங்க. ஸோ இந்த மாதிரி 48 நாட்கள் ப்ரோக்ராம் வந்து பப்ளிக்குக்கும் இது பண்றோம். இது வந்து இப்போ இது வரைக்கும் ஒரு 28 40 டே ப்ரோக்ராம்ஸ் உங்களுக்கு தெரியும். இது வரைக்கும் நீங்களும் அட்டன் பண்ணிட்டு இருக்கீங்க. ரொம்ப சிம்பிளானது. வீட்டில் இருந்துக்கிட்டே ஆன்லைன்ல பண்ணலாம். ஆஃபீஸில் இருக்கவங்க கூட அவங்க ஆஃபீஸ் சீட்லேயே உட்காந்துக்கிட்டு ஒரு 10-15 நிமிஷம் பிரேக் எடுத்துட்டு அந்த மெடிடேஷன் பண்ணாங்க. அவங்களுக்கும் மைண்ட் ரிஃப்ரெஷ் ஆகுது, ஜாபை நல்லா கான்சென்ட்ரேட் பண்ணி நல்லா பண்ண முடியுது. சயின்டிஃபிக், அதை முதல்ல நம்ம அறிவியல் சார்ந்த ஒரு இதுங்கிறனால எல்லாரும் இது பண்றாங்க. அது போக 21 நாட்களுக்கு இன்னொரு ப்ரோக்ராம் யூத்துக்குன்னு சொல்லி, காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸு, யங்ஸ்டர்ஸ் இவங்களுக்கு வந்து அதுவும் ஃபவுண்டேஷன் ஆரம்பிக்கிறது எல்லாமே ஆன்லைன் தான். அதுக்கப்புறம் வந்து ரீஜனல் லாங்குவேஜஸ் நமக்கு இப்போ தமிழில் நடக்குது இல்லையா, இப்போ தமிழில் வந்து இப்போ இது வந்து 4வது ப்ரோக்ராம். அது மாதிரி இப்போ வந்து நம்ம தமிழ் ப்ரோக்ராம் நடக்கும்போது இதே சமயத்தில் ஈவினிங் டைமில் வந்து ஆக்சுவலாக ஹிந்தி, மராட்டி, குஜராத்தி, தெலுங்கு, கன்னடம் இந்த லாங்குவேஜஸ்லையும் செஷன்ஸ் நடந்துட்டு இருக்கு. பொதுவாக இது வந்து ஓகே, ஃபேமிலியில் உள்ளவங்க, அதாவது எல்லாருமே ஃபேமிலியில் உள்ளவங்க எல்லாருமே தியானம் கற்றுக்கிட்டா நல்லா இருக்குங்கிற ஒரு இதில் அதை ஆரம்பிக்கப்பட்டது. சில பேருக்கு வந்து தாய்மொழியில் வந்து இந்த மெடிடேஷன் இது வந்து கேட்குறதுக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ அதை இது பண்ணி 21 நாட்கள் ரீஜனல் லாங்குவேஜஸ்லையும் இப்போதைக்கு 6 லாங்குவேஜஸில் அதுவும் நடந்துகிட்டு இருக்கு. அது போக கார்ப்பரேட்டுக்கும் இதே இது செஷன்ஸ் வந்து அவங்களுக்கு தேவையானபடி, அதாவது ஒரு வளர்ச்சியை நோக்கி எப்படி போகிறது, ஆஃபீஸில் உள்ளவங்க எல்லாம் சக ஊழியர்களோட எப்படி அவங்க ஒரு நல்ல ஒரு டீம் மென்டாலிட்டியோடு எப்படி அவங்க இது பண்ணுறது, ரிலேஷன்ஷிப் எப்படி வந்து அவங்க நல்லபடியாக இது டெவலப் பண்ணுறது, இந்த மாதிரி சில ஸ்பெசிஃபிக் தீம்ஸ் வச்சு கார்ப்பரேட்டுக்கும் ப்ரோக்ராம்ஸ் பண்ணிட்டு இருக்கிறோம். இது போக இப்போ சமீபத்தில் வந்து கார்ப்பரேட்டு, கவர்மெண்ட்டு, எஜுகேஷன் இன்ஸ்டியூட், காலேஜஸ் இந்த மாதிரி இதில் உள்ள எஜுகேஷன் லீடர்ஸ், பிரின்சிபல்ஸ் இந்த மாதிரி அவங்கள சீனியர் ஆட்களை அவங்களெல்லாம் அழைத்து மெடிடேஷன் கான்ஃபரன்ஸும் பண்ணுறோம். ஸோ அதில் வந்து பொதுவாக மெடிடேஷன் சம்மந்தப்பட்ட ஆய்வுகள், அதை பற்றிய டிஸ்கஷன்ஸு, அது போக பாலிசி லெவலில், கவர்மெண்ட்டோட பாலிசி லெவலில் வந்து எப்படி எந்த மாதிரி நம்ம இது பண்ணி சேஞ்சஸ் கொண்டு வரலாம், ஸோ தட் அது இந்த நம்மளுடைய கல்வி இதிலேயே வந்து மாற்றங்கள் கொண்டு வந்து தியானத்தை வந்து நம்ம சிலபஸ் இந்த இதுலேயே பார்ட் ஆஃப் சிலபஸில் எப்படி கொண்டு வர்றது, அதற்கு உண்டான முயற்சிகள் இந்த மாதிரி இதெல்லாம் இந்த கான்ஃபரன்ஸில் வந்து டிஸ்கஷன் ஆகுது. ஸோ ஃபர்ஸ்ட் கான்ஃபரன்ஸ் வந்து குளோபல் கான்ஃபரன்ஸ் டெல்லியில் February 24 நடந்தது. அதுக்கப்புறம் சென்ட் லூயி யூஎஸ், பூனா, பெங்களூர் இந்த மாதிரி ஒரு 3 இடங்கள்ல ரீஜனல் கான்ஃபரன்ஸும் பண்ணியிருக்கிறோம். ஸோ அந்தந்த ஏரியாவில் உள்ள டாப் கார்ப்பரேட்டு, கவர்மெண்ட்டு, எஜுகேஷன் இதில் உள்ளவங்களை நாங்கள் அழைத்து இந்த மாதிரி 1 டே கான்ஃபரன்ஸு இது பண்ணுறோம். அடுத்து
துபாயில் ஒன்று பிளான் ஆகுது, நவம்பரில் இருக்குது. அதே மாதிரி February 25ல மீண்டும் செகண்ட் குளோபல் கான்ஃபரன்ஸு டெல்லியில் நடக்க உள்ளது. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக எல்லாம் இந்த மாதிரி ஒர்க் எல்லாம் பண்ணுறது எல்லாருமே வாலண்டியர்ஸ் தான். இப்போ ரத்னவேல் சார் ஆகட்டும், வித்யா மேடம், லதா மேடம், நாங்கள் எல்லாருமே வாலண்டியர்ஸ் தான். எங்களை மாதிரி நிறைய நிறைய வாலண்டியர்ஸ் இந்த மாதிரி மெடிடேஷன் கோச்சாக இருக்கிறாங்க. அது போக இன்னும் சில பேர் வந்து இந்த இந்த ப்ரோக்ராம்ஸ் இதெல்லாம் நடத்துறதுக்கு நம்மளுக்கு தேவையான தொழில்நுட்பம், டெக்னாலஜி, அதில் சில பேர் வாலண்டியர்ஸாக இருக்கிறாங்க. புத்தா சிஇஓ ஆப் வந்துருக்குது, மொபைல் இதுலேருந்து நம்ம இந்த ப்ரோக்ராம்ஸ் ஜாயின் பண்ணலாம், ரெக்கார்டிங் கேட்கலாம், இந்த மாதிரி இதெல்லாம் இருக்குது. ஸோ ஆப் டெவலப் பண்ணுறதுக்கு, அதை மெயின்டைன் பண்ணுறதுக்கு தனியாக வாலண்டியர்ஸ் இருக்கிறாங்க. அது போக இப்போ உங்களுக்கு நீங்களே பார்த்துருப்பீங்க, உங்களுக்கு வாட்ஸ்அப்பில் வர மெசேஜஸ், இமெயிலில் வருது, அதை மேனேஜ் பண்ணுறது. ஸோ எல்லாமே பார்த்தீங்கன்னாக்கா வாலண்டியர்ஸ். இவங்க மூலமாக தான் இந்த ப்ரோக்ராம்ஸ் எல்லாமே நடந்துட்டு வருது. புத்தா சிஓ வந்து ஒரு லாப நோக்கமற்ற ஒரு அறக்கட்டளை. இதோட எங்களுடைய செயல் இது முறை வந்து அதாவது நன்கொடை மூலமாக தான் செயல்பட்டு இருக்கு. கார்பரேட்ஸ்லேருந்து வர டொனேஷனு, மற்றபடி பப்ளிக் உங்களை மாதிரி உள்ள பப்ளிக்லேருந்து வர நன்கொடை, இதை வைத்து தான் நாங்கள் இந்த ப்ரோக்ராம் மற்றும் கான்ஃபரன்ஸ் இதெல்லாம் இது பண்ணிட்டு இருக்கோம். ஸோ அறக்கட்டளையோட விஷன், நோக்கம் அப்படின்னு பார்த்தாக்க தியானத்தை பரப்புறது, எவ்வளோ தூரம் பரப்ப முடியுமோ தியானத்தை பரப்புறது, அதன் மூலம் ஒரு இணக்கமான ஹார்மோனியஸ் சமுதாயத்தை, கம்யூனிட்டியை அமைக்கிறது. இதுதான் புத்தா சிஓ அறக்கட்டளையோட விஷன், நோக்கம். ஸோ அப்படி பார்க்கும்போது இந்த மாதிரி ஒரு உயர்வான ஒரு நோக்கம் இருக்கும்போது, அது இன்டென்ஷன் ஹை, அந்த பிரபஞ்சம் வந்து நமக்கு அதற்கான ரிசல்ட், அதாவது அவ்வளோ கான்ட்ரிபியூஷன், வாலண்டியர்ஸ், கார்பரேட் சப்போர்ட் எல்லாம் இருந்து நல்லபடியாக இந்த எல்லாமே ப்ரோக்ராம்ஸ் எல்லாமே போயிட்டு இருக்கு. இன்னைக்கு நீங்க எல்லாருமே இந்த தியானத்துல எங்களோடு இணைந்ததில் மிக்க மகிழ்ச்சி. உங்களால் முடிந்த சேவையை நீங்களும் செய்யலாம். உங்கள் உறவினர்கள், நண்பர்கள், ஆஃபீஸில் கூட வேலை செய்கிறவங்க, உங்கள் எல்லாத்துக்கும் நீங்கள் இந்த தியானத்தை எடுத்துகிட்டு செல்லுங்க. நீங்களும் கண்டினியூஸாக பயிற்சி செய்யுங்கள். மேலும் பல உள்ளங்களை நீங்கள் இதை சேருங்கள். நாம் ஒரு இணக்கமான சமுதாயத்தை நாம் எல்லாம் சேர்ந்து உருவாக்கலாம். நன்றி.